ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கேரட்டை வச்சு ஒரு கேரட் பர்ஃபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சக்கரைலாம் சேர்க்காம வெல்லம் சேர்த்து தாங்க செய்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிடுங்க எல்லா கேரட்டையுமே. கேரட் பார்த்திங்கன்னா சில டைமில் வந்துட்டு அதனுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி கேரட் அல்வா இல்லை பர்ஃபி இல்லை கீர் அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் அந்த கேரட் பர்ஃபி பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்துட்டு கேரட் வந்து அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேவை அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேரட் பர்ஃபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ கேரட் வந்துட்டு தோல் சீவி எடுத்துட்டு காய் துருவதை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவிக்கலாம். இப்போ பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி அடி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடியில் ஒட்டாது. இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். அதோட நான் துருவி வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கேரட்டை வந்துட்டு நம்ம அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு வேக வச்சு செய்யும்பொழுது அதனோட ஃப்ளேவர்ஸ் அந்த கேரட்டோட அந்த பச்சை வாசனை ஒன்று வரும். அது வரவே வராது. அதனால தான் நெய்யில் நான் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வைக்கிறதுக்காக நான் பால் சேர்த்துருக்கேன். இதில் பால் வந்துட்டு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ண நல்லாவே இந்த கேரட் வந்து பாலோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம துருவி போட்டதுனால சீக்கிரமாகவே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்த அந்த 200 ml அந்த கப்லேயே வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். என்கிட்ட அவைலபிளாக இருந்தது அப்படிங்கிறனால சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெல்லம் மட்டும் சேர்த்துட்டாலே போதும். சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த கேரட் வந்து பால் வெல்லத்தோடு சேர்த்து நல்லா வேகட்டும். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. உரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டு அப்பப்போ கலரி விட்டுட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நான் வந்துட்டு சர்க்கரையோடு சேர்த்து அந்த விதையை மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த இலையெல்லாம் மேலே உள்ளதை எடுத்துகிட்டு சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி தனியாக வச்சுருப்பேன். அதை தான் சேர்த்துருக்கேன் இது கூட. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே வதக்கும் போது சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சுருண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அல்வா மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து அந்த பால் எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா வந்துட்டு கேரட் வெந்துடுச்சு. பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணேன். கரெக்டாக இருக்குது, போதும். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவின அந்த ஷீட்டில் வந்துட்டு நான் செஞ்ச அந்த கேரட்டை வந்துட்டு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம அப்படியே ஒரு பவுலில் ஹல்வா மாதிரி சாப்பிட்லாம். நான் பர்ஃபி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஷீட்டில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பட்டையான ஒரு கரண்டி தோசை பெரட்டி இருந்தது அப்படின்னா அதை வச்சு செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி திக்னஸ் வரதுக்காக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஷேப் செய்யறதுக்காக. இதை வச்சு நான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கார்னிஷிங்காக கொஞ்சமாக நான் பொடியாக நறுக்கினா பிஸ்தா சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் இருந்தால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ. நம்மளோட விருப்பம் தான். எந்த நட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மேலே லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படி ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஆறிச்சு அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவருக்கு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே செட் ஆகிடும். உங்களுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக நல்லா பீசஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, 1 ஹவர் ஆனதுக்கப்புறமாவே கட் பண்ணுறேன். நான் சைலெல்லாம் கட் பண்ணி தர்றேன். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேரட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படிங்கிறனால கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான கேரட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.